ஹல்லேலூயா. நாம் கடந்த 2 வாரமாக மறுரூபம் ஆகிறதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாது, தரிக்க கூடாது. நாம் வாழுகிறது இந்த பிரபஞ்சத்துல, உலகத்துல. ஆனால் இந்த உலகத்துக்கு ஒத்தபடி நாம் வாழக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பிரபஞ்சத்தோடு வாழுவது தேவன் விரும்பல. இந்த உலகத்திலேயே தேவன் அதற்கென்று சில சட்டதிட்டங்களை வைத்திருக்கிறார். தேவ சித்தப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தேவ சித்தத்தை மறந்து இந்த பிரபஞ்சத்துக்காக வாழுகிறார்களோ அவருடைய மனம் புதிதாகாது, அது மறுரூபம் ஆகாது. மனம் திரும்புதல் என்பது இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற அனுபவம். ஆனால் மறுரூபம் ஆகிறது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. மனம் திரும்பிய ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. மறுரூபப்பட்டவர்களைத்தான் ஆசீர்வதிக்க முடியும். மனம் திரும்பினால் இயேசுனுடைய எல்லா காரியத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியாது. மறுரூபப்பட்டவர்களால தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம சிந்திச்சோம், இந்த பிரபஞ்சம் எனக்கு கவலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும். எதற்காக? என்னுடைய மைண்டு எப்போதும் இந்த உலக கவலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக, வசனத்துக்கு நேராக நாம் திரும்பும் போது நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது வாரத்தில் நம்ம சிந்திச்சோம், வசனத்தை அதிகமாய் நாம் வாசிக்க வேண்டும். வசனத்தை, வாக்குத்தத்த வசனங்களை பிடிக்க வேண்டும், அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாகிறது. போன வாரம் நம்ம சிந்திச்சோம், பேதுருக்கு எழுதின நிருபத்துல ஒரு வசனத்தை வாசிச்சோம். நம்ம இந்த உலகத்தினுடைய வழக்கத்தின்படி நடக்காமல் வாசிக்கலாம். 2 பேதுரு, போன வாரம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களையும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. பேதுருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் இச்சைகளால் நிறைந்திருக்கிறது, அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு இச்சைகளை கொடுக்கும், ஆசைகளை கொடுக்கும். அப்ப பேதுருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, நான் மறுரூபம் ஆக வேண்டும் என்றால் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நான் தப்ப வேண்டும். அதுக்கப்புறம் திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். திவ்ய சுபாவம்னா தெய்வீக சுபாவமாய் நம்ம இருக்க வேண்டும். அப்ப இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். பிசாசு இந்த இச்சைகளை நமக்குள்ளே கொண்டு வந்து திவ்ய சுபாவம் வெளிப்படாதபடிக்கு, நாம் மறுரூபம் ஆகாதபடிக்கு, தேவனிடத்தில் நெருங்க விடாதபடிக்கு சத்துரு நம்மை தடை பண்ணி கொண்டிருப்பான். அப்ப நம்ம போன வாரம் வாசிச்சோம், ரோமர் 12:1 படி இந்த இச்சைகள் எப்படி எனக்குள்ளே போகிறது? என்னுடைய அவயவங்களின் வழியாக போகிறது. என்னுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பது நம்முடைய சரீரத்தினுடைய வாசலாய் இருக்கிறது. அப்போ இந்த வழியாகத்தான் உள்ளே இச்சை போகிறது. அதனால நான் என்ன பண்றேன்? என் சரீரத்தை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கண்ணை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ வழியாக நான் சமர்ப்பிக்கும் போது இந்த வழியாக உள்ளே வருகிற இச்சைகளை நான் என்ன பண்ண முடியும்? தடுத்து திவ்ய சுபாவம், ஒரு மறுரூபப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து வர முடியும் என்பதை போன வாரத்தில் நாம் சிந்திச்சோம். இந்த வாரம் முதல் வாரத்தில் நம்ம சிந்திச்சோம், வசனங்களை நம்ம மெடிடேட் பண்ணணும், அதிகமாய் வசனத்தை வாசிக்கணும். அந்த வார்த்தை நமக்குள்ளே போய் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுனால அது நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை வகையறுத்து நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் சிந்திச்சோம், சரீரத்தை ஜீவ வழியாய் ஒப்பு கொடுத்து ஒரு சமர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் போது
நம்முடைய சிந்தையை கெடுக்கிற அந்த சத்துருவின் கிரியிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், விடுதலை ஆகிவிடலாம். இதெல்லாம் இது ரெண்டுமே நம்முடைய வேலை இல்லையா? நம்ம தான் முயற்சி எடுக்கிறோம், நம்ம தான் பைபிள் வாசிக்கணும், நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு மூன்றாவதாக, ஒருவேளை நான் வசனத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு போராட்டம், என்னுடைய மனம் புதிதாகல, இன்னும் குழப்பமாவே இருக்கிறது. என் சரீரத்தை ஜீவமலியா ஒப்பு கொடுத்துட்டேன், டெய்லி என் கண்ணை ஒப்பு கொடுக்குறேன், நாவை ஒப்பு கொடுக்குறேன், கையை ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என்னுடைய மனம் புதிதாகல, மறுரூபமாகல, திரும்ப திரும்ப பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, திவ்ய சுபாவம் எனக்குள்ள வரல என்று சொல்லுகிற யாராவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கு மூன்றாவதாக வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 23வது வசனத்தை மீண்டும் வாசிக்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பழைய மனுஷனை கலைச்சு போட்டு புதிய மனுஷன் நீங்க தரித்துக் கொள்வதற்கு புதிய ஆவி தேவை. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீத்துக்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளில் இருந்தோம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எபேசியர் நிருபத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி நீங்கள் புதிய மனுஷனை தரிச்சுக்கொள்ளணும். தீத்துக்கள் நிருபத்துல சொல்றாரு மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அப்போ ஆவியானவருடைய ஒரு செயல்பாடு இந்த புதிதாக்குதலிலே நமக்கு உதவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வசனத்தை படிக்கிறேன், நான் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறேன், நான் எல்லா முயற்சி எடுத்தும் என்னுடைய சிந்தனையில எனக்கு விடுதலை இல்லை. அடுத்தது என் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன், நான் பலிபீடத்துல சமர்ப்பிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய சிந்தனையில விடுதலை இல்லை, ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னா, வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆவியானவருடைய வரம். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது, இவர் புதிதாக்குகிற ஆவியானவர், இவர் மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர், இந்த ஆவியானவர் நம்மால் முடியாததை நமக்கு செய்து கொடுக்கும்படியாய் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. சீசர்கள் சொல்றாரு, நான் போகிறேன், ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். அந்த தேற்றரவாளனுடைய பெயர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபப்பட்ட அனுபவத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நான் வசனம் வாசிக்கிறேன், ஒப்பு கொடுத்துட்டேன், என்னால் ஒரு விடுதலை இல்லை, என்னுடைய மைண்ட் ரினிவல் ஆக மாட்டேங்குது, இன்னும் புதிதாக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு, ஆண்டவரே என்னுடைய முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சு, என்னுடைய எல்லா விதமான காரியங்கள் வேத வாசிப்பு ஒப்பு கொடுக்கிறது, இதனால நான் நீதிமான் ஆக முடியல, இதனால ஒரு மறுரூபப்பட்ட நிலைமைக்கு நான் எத்த முடியல, நான் பலவீனமா இருக்கிறேன், என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆவியானவரே என்னை மறுரூபப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்க விட்டு கொடுத்தா, புதிதாக்குகிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தொட போகிறார். மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பீர்கள். இல்லைன்னா எல்லா வாரம் போல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போனா இந்த ஆராதனையில உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆராதனை என்பது விடுதலை. நீங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கூட போகலாம், வந்து பெற்றுக்கொண்டுட்டு கூட நீங்க போகலாம். நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. தாகத்தோடு யார் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவரை பொறுத்தளவுக்கு
நீங்க இடம் கொடுத்தால் மட்டும்தான் கிரியை செய்வார் இல்லையே, அவர் வாலண்டியரா யாருக்குள்ளேயும் போய் என்ன பண்ண மாட்டாரு, கிரியை செய்ய மாட்டார். எனக்குள்ள நீங்க விடுதலை கொடுக்கணும், என்னுடைய சிந்தனையில மறுரூபம் ஆகணும், நான் விட்டு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ உங்களை ஆவியானவர் இன்னைக்கு தொட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த ஆவியானவர் என்னெல்லாம் நம்மளை செய்வாரு, இந்த ஆவியானவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். போதும். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு என்ன பண்ணுகிறார், உதவி செய்கிறார். என்னால முடியல, என்னுடைய சிந்தனையை கட்டுப்படுத்த முடியல, மறுரூபம் ஆக முடியல, அப்போ எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிறதா அவருடைய வேலை. அடுத்தது யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய இரண்டாவது வேலை என்னன்னு சொன்னா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுவாரு, கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆவியானவர் எனக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் மறந்த, நான் உணராது இருக்கிற, நான் இன்னும் அதை புரியாது இருக்கிற சில விஷயங்களை எனக்கு கண்டித்து அதை உணர்த்தி அதை மாற்றும்படியாய், ஒப்பு கொடுக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாய் என்னை தூண்டிக் கொண்டே இருப்பார் எனக்குள்ளே. ஆவியானவர் எனக்கு அந்த உணர்வை கொடுத்துட்டே இருக்கும்போது என்னால் அறிக்கை பண்ணாமல் இருக்க முடியுமா, ஒப்புரவாக இருக்க முடியுமா? அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணிரும், நடந்து கொண்டே இருக்கும். அப்படின்னு சொன்னா என்னுடைய மனம் புதிதாவதற்கு தடையாயிருக்கிற என்னுடைய பாவங்கள், என்னுடைய மனம் மறுரூபமாகிறதுக்கு தடையாயிருக்கிற என்னுடைய பலவீனங்கள் பல நேரத்துல என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கு தெரியாத ஏதாவது விஷயம் நம்முடைய சிந்தனையில நம்ம பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா, அதை உணர்த்தி கொண்டே இருப்பார், அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ இதுல மனம் திரும்பு, இந்த விஷயத்துல நீ ஒப்புரவாகு, இந்த விஷயத்துல நீ சரி செய், இந்த விஷயத்துல நீ கீழ்ப்படி, இந்த விஷயத்துல இந்த மாதிரி நீ மாற்றி செய் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்வை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மை மறுரூபமாகும்படியாக உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். புது உடன்படிக்கை என்பது அது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீ பாவி, நீ பாவி என்று சொல்லி கண்டித்து உணர்த்தி கொண்டே இருந்துச்சு. ஆனால் புது உடன்படிக்கை என்ன தெரியுமா, நீ பாவி என்ற உணர்வை ஆவியானவர் கொடுப்பார், அதுக்கப்புறம் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நமக்கு எப்படி உதவி செய்யறார் அப்படின்னா, நம்ம செஞ்ச தவறுகளை நமக்கு சுட்டி காண்பிப்பார், நம்முடைய பலவீனங்களை நமக்கு சுட்டி காண்பிப்பார். இந்த விஷயத்துல நீ வீக்கா இருக்கிற, இந்த விஷயத்துல நீ சரி கிடையாது என்பதை அவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். வசனத்தின் மூலமாக அல்லது செய்தியின் மூலமாக, உள் உணர்வின் மூலமாக, சொப்பனத்துல, தரிசனத்துல, தீர்க்க தரிசனமாய் எப்படியாவது ஆண்டவர் நம்மோட பேசாம என்ன பண்ண மாட்டாரு, இருக்கவே மாட்டார். அது ஆவியானவருடைய செயல்பாடு. அப்போ அவர் நமக்கு என்ன பண்ணுவார், உணர்த்தி கொண்டு அதற்கப்புறம் அந்த பலவீனத்தின் நிமித்தமாய் செத்து கிடக்கிறவங்களே நம்முடைய உள்ளான மனுஷன்ல அவனை உயிர்ப்பிக்கிற வேலையும் ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் உணர்த்துகிறவர் மாத்திரமல்ல, உயிர்ப்பிக்கிறவராகவும் இருக்கிறார். பல நேரங்களில ஆவியானவருடைய செயல்பாடு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி உணரலாம் அப்படின்னு சொன்னா, பலரும் என்ன பண்ணுவாங்க, குத்தி குத்தி காய்ச்சி கொண்டே இருப்பார்கள், அல்லது பல சபையிலேயே அதை கண்டித்து உணர்த்துகிறது மாத்திரம் தான் செஞ்சுட்டே இருப்பாங்களே ஒழிய உயிர்ப்பிக்கிற வேலை அங்க நடக்காது. அப்படின்னா ஆவியானவருடைய செயல்பாடு என்பது அவர் சுட்டி காண்பிக்கிறது மாத்திரமல்ல, உயிர்ப்பிக்கிறதும் அவருடைய வேலையா இருக்கிறது. நீங்க ஆவியானவரை அந்த இடத்துலதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னால உயிர்ப்பிக்கப்பட முடியல, பழைய ஜெப வாழ்க்கை எனக்கு வரல, என்னால துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஆவியானவருக்கு நீங்கள் இன்னும் விட்டு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படும் பொழுது
உங்களுக்கு உணர்த்துகிறது மாத்திரமல்ல, உங்களை உயிர்ப்பிக்கிறவராகவும் இருக்கிறார். அதனாலதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது பழைய உடன்படிக்கை அது எழுத்துக்குரியது. எழுத்து என்ன பண்ணும்? கொல்லும். ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா இந்த ஆவியானவருக்கு செயல்படுறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருப்பார். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கெல்லாம் செயல்படுகிறாரோ அங்க என்ன இருக்குதாமா? விடுதலை உண்டு. எந்த விஷயத்துல எனக்கு விடுதலை இல்லையோ, எந்த விஷயத்துல நான் கட்டப்பட்டிருக்கிறேனோ, எந்த விஷயத்துல எழும்ப முடியாமல் இருக்கிறேனோ, எந்த விஷயம் என்னுடைய சிந்தனையை கட்டி இருக்கிறதோ, எந்த விஷயம் என்னை மறுரூபப்பட முடியாதபடிக்கு மீண்டும் மீண்டும் பாவத்துக்கு நேராய் தள்ளுகிறதோ, எந்த விஷயத்தை என்னால விட முடியாதபடிக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேனோ, ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அவர் விடுவிக்கிற ஆவியானவர். ஆவியானவரால் மாத்திரம் தான் விடுதலை பெற முடியும். அவர் செயல்படவில்லை என்று சொன்னால் உங்களுக்குள்ள விடுதலை என்ன பண்ணாது? நடக்காது. அப்ப ஆவியானவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதே 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த ஆவியானவருடைய வேலை பாருங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம என்ன பண்றாரமா? மறுரூபமாக்குகிறார். அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மறுரூபமாகிறதுக்காக தான் நம்ம தியானிச்சு கொண்டே இருக்கிறோம். என்ன பண்ணி நம்ம மறுரூபமாக முடியும்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன நன்மை என்பதை நாம் அறிந்து மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அடுத்தது, இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மளும் முயற்சி எடுக்கிறோம், ஜீவ வழியா ஒப்பு கொடுக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், முடியல, போராட்டமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க, ஆவியானவர் செயல்படுறதுக்கு நீங்க விட்டு கொடுங்க. அவருடைய முதல் வேலையே நீ எங்க பலவீனமா இருக்கிறையோ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருகிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்காக வருகிறார். அவர் உதவி செய்கிறது எப்படி உதவி செய்வார் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்துல உணர்வு இல்லாம இருக்கிறோமோ அதை சுட்டி காண்பிப்பார். அந்த விஷயத்துல நீ உணர்வடை என்று சொல்லி நம்மை சுட்டி காண்பிக்கிறார். அடுத்தது, அந்த உணர்வடையும் போது இந்த பாவத்தினால, இந்த பலவீனத்தினால எங்கெல்லாம் செத்து கிடக்குதோ நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை, அதை தட்டி எழுப்பி உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் கிடையாது, எந்தெந்த இடத்துல எல்லாம் விடுதலை இல்லாதபடிக்கு இருக்கிறதோ, சத்துரு எங்கெல்லாம் பலமாய் கிரியை செய்கிறானோ அங்கே இவர் செயல்பட்டு சத்துருவின் கிரியைகளை முறியடித்து அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல என்ன இருக்குது? விடுதலை உண்டு. அது மாத்திரம் கிடையாது, இந்த ஆவியானவர் இந்த வேலையெல்லாம் செய்யும் போது நம்மை மகிமையின் மேல் மகிமைக்குள்ளாக மறுரூபப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருஷமாய் நான் தேங்கின நிலைமையிலேயே இருக்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தினுடைய போராட்டம் என்னை விட்டு போகல, இன்னும் இச்சைகள் என்னை போராடி கொண்டிருக்கிறது, என்னுடைய சிந்தனையில இன்னும் போராட்டமா இருக்கிறது, என்னால் மறுரூபம் ஆக முடியவில்லை என்று சொல்லி துக்கத்தின் மேல் துக்கமாய், தோல்வியின் மேல் தோல்வியாய் இருக்கிற உங்களோட ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஓரத்துல வச்சுட்டு எனக்கு நீ கொஞ்சம் இடம் கொடு, ஆவியானவருக்கு நீ கொஞ்சம் விட்டு கொடு, ஆவியானவருடைய ஆளுகை செய்யும்படியாய் விட்டு கொடு, ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை செய்யும்படியாய் விட்டு கொடு, ஆவியானவர் உனக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் நீங்கள் அனுமதித்தால் ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அவர் உங்களை மகிமையின் மேல் மகிமையில நடத்த அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை கண்கள்ல பார்க்க முடியாது, அவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சபைகளின் நடுவிலே உலாவுகிறவர். அவர் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில நிலையங்கி தரித்து, மார்பகத்து பொற்கச்சை தரித்துக் கொண்டு சபைகளின் நடுவிலே உலாவுகிற தேவன். அவர் இங்க உலாவுகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அருகில் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க சவுண்டே வர மாட்டேங்குது, வாய்களை திறக்கணும்.
ஹalleluya, ஹalleluya. தேவ சன்னிதானத்துல ஆவியானவர் செயல்படுறது எப்படின்னா, நீங்க இடம் கொடுக்கும் போதுதான். நீங்க சில மாதிரி இருந்த ஆவியானவர் இடம் கொடுக்க மாட்டார், அவர் செயல்பட மாட்டார். நீங்க தாகத்தோடு, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். தாகமாயிருக்கிறவனுக்கு மட்டும்தான் விடுதலை, தாகமாயிருக்கிறவனுக்கு மட்டும்தான் அவர் உதவி செய்வார், தாகமாயிருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் செயல்படுவார். ஆவியானவர் இல்ல, ஆவியானவருடைய செயல்பாடு இல்ல என்று மறுதலிக்கிறவர்களுக்கு அவர் கிரியை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு திறந்த மனசோடு கூட, ஆவியானவரே நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று நீங்க கேட்கும் போது அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ஆவியானவர் எப்படி நம்மை மறுரூபப்படுத்துவார், எப்படி நமக்குள்ள அந்த விடுதலை கொடுப்பார்? இரண்டு வகையான காரியத்தை சிந்திச்சு நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். முதலாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் நம்மை பலவீனப்படுத்துகிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய இச்சை நம்மை பலவீனப்படுத்துகிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை மறுரூபமாக்குறது எப்படின்னா, நமக்குள்ளே வந்து நம்முடைய ஆவியில ஒரு புது பலனை அவர் கொடுக்கிறார். ஹalleluya. ஆவி பலன் அடையும் போது இந்த மாம்சத்தோடு போராடுகிற இச்சைகளையும் மாம்சம் தொடர்பு வைத்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையை நம்முடைய ஆவியிலே கொடுக்கிறார். ஹalleluya. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய முதலாவது வேலை. இது எப்படி நடந்துச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காட்சி அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் சீசர்கள் எல்லாம் மேலறையில தரிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய மனம் மறுரூபம் ஆகல, பலவீனம் உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பலன் அடைவீர்கள். அது வரைக்கும் உங்களுக்கு பலன் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடம் முழுவதையும் அவர் ஆளுகை செய்கிறார். அந்த இடம் முழுவதையும் நிறைத்திருக்கிறார். அவர் நிறைச்சிருக்கும் போது யாரெல்லாம் தாகமா இருந்தார்களோ, யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் அந்த இடத்துல தரிச்சிருந்தார்களோ அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகளால் காணப்பட்டு அவர்கள் மேல வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற ப்ராசஸ் என்னன்னு சொன்னா, முதலாவது அவருடைய அக்கினியினால நம்முடைய கரப்டா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிற இச்சைகளால் நிறைந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஜெபத்தினால, என்னுடைய வேத வாசிப்பினால, என்னுடைய சமர்ப்பணத்தினால தோற்று போய் கொண்டிருந்த இந்த சிந்தனையில அவருடைய அக்கினியை அனுப்பி சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மால் சுட்டெரிக்க முடியாத, நம்மால் கிளீன் பண்ண முடியாத, நம்மால் தோற்பிக்க முடியாத இச்சைகளையும் பாவங்களையும் சிந்தனையில போராடுகிற சத்துருவின் கிரியைகளையும் நீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் முதலாவது நம்மை சுட்டெரிக்கிற அக்கினியாய், அக்கினி மயமான நாவுகளால் நமக்குள்ளே இறங்குகிறார். ஹல்லேலூயா. சீசர்களுக்கு அதான் நடக்குது. அவங்களுக்குள்ள அந்த அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுகிறார். அந்த அக்கினி மயமான நாவு அவர்களுக்குள்ளே இறங்குகிறது. அடுத்து 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த அக்கினி மயமான நாவுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவர் மேலே வந்து அமர்ந்துச்சு. அமர்ந்த உடனே என்ன பண்ணுச்சுன்னா,
ஒரு மனுஷனை நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த மைண்ட் என்பது இதுதான் என்னை கண்ட்ரோல் பண்ணுகிற தலைமைச் செயலகம் மாதிரி. ஹெட் குவார்டர்ஸ் இதுதான். இது என்ன சொல்லுது அதான் நான் கேட்கிறேன். இப்போ ஆவியானவர் முதல் இறங்குறதே அங்கதான். என்னது? இந்த இடத்துல சுட்டெரிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம், இச்சைகள், பிசாசு கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிற நிறைய காரியங்களை ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, முதல் வந்து அங்க சுட்டெரிக்கிறார். அந்த இடத்தை கண்ட்ரோல் எடுக்கிறார். தேவையில்லாததை அழிக்கிறார். இங்க அழிச்ச உடனே அடுத்த ப்ராசஸ் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்றாங்க? நிரப்பப்படுகிறார்கள். அதுதான் பலன். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியில நிறைய ஆரம்பிக்கிறார். அது நிறைஞ்ச உடனே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்படின்னா அவர்கள் வேறு மனுஷனாய் மாறினார்கள். அவர்கள் மறுரூபம் ஆனார்கள். அவர்களுடைய ஒரிஜினாலிட்டி மாறிவிட்டது. அவர்களுடைய இயல்பான சுபாவம் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய ஜென்ம சுபாவம் சுட்டெரிக்கப்பட்டது. அவர்களுக்குள் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம் சுட்டெரிக்கப்பட்டது. அவர்களுக்குள் இருக்கிற இச்சைகள் சுட்டெரிக்கப்பட்டது. அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட உடனே அவர் என்ன தந்தருளினாரோ, அவர் என்ன பேச சொல்லுகிறாரோ, அவர் என்ன அவருடைய நாவை உபயோகப்படுத்துகிறாரோ அப்படி அவர்கள் மாறினார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாவு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கப்பட்டது. அவருடைய சிந்தனை ஆவியானவர்கள் கண்ட்ரோல் எடுக்கப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதும் அந்த சொல்றாங்க, இவர்கள் என்ன வெறித்தவர்களா, இவர்கள் குடித்திருக்கிறார்களா என்று சொல்லி மற்றவர்கள் கேட்கிற வரையில அவருடைய சிந்தனை ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டது. அவருடைய நாவு ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டது. அவருடைய கை, அவருடைய கால், அவருடைய சரீரம் முழுவதும் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே இவர்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல, இவர்களுடைய நிலையில இவர்கள் கிடையாது. அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் முழு கண்ட்ரோலை அவர் எடுத்து மறுரூபப்படுத்துகிற நிலைமை தொடங்கி விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, நீங்க உங்க நிலைமையில இருந்து, நான் அதை படிச்சிருக்கிறேன், இதை படிச்சிருக்கிறேன், எனக்கு அந்த அறிவு, இந்த அறிவு, நீங்க கேட்டது, வளர்ந்தது, இதெல்லாம் வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை தொட மாட்டார். நீங்க ஆவியானவர், ஆண்டவரே நான் என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, நான் என்னை சமர்ப்பணம் பண்ணுகிற ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ எனக்குள்ள சுட்டெரிக்கப்பட வேண்டியது நீங்க சுட்டெரிங்க. என்னுடைய நாவை நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. என்னுடைய கையை நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. என் சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கப்பா. நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நான் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க மாட்டேன். நான் எதற்கும் எதையும் யோசிக்க மாட்டேன். உமக்காக என்னை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பரிபூரணமாய் யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களை பரிபூரணமாய் இவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க விட்டு கொடுக்காம அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, பிரஸ்டீஜ் பார்த்துட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஆவியானவர் உங்க பக்கத்துல கூட வரவே மாட்டார். ஆவியானவருக்கு தேவையும் கிடையாது. நீங்க குழந்தை மாதிரி தேவ சன்னிதானத்துல விட்டு கொடுக்கிறதுக்கு நீங்க தயார்னா அன்றைக்கு மேலறையில சீசர்களை மறுரூபப்படுத்தி அவர்களுக்குள்ள வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களுக்குள்ள தேசங்களை அசைக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை அனுப்பினது உண்மை என்றால் அவர்கள் மூலமாய் பிசாசின் கிரியைகளை முறியடித்து சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிகிற ஒரு பெரிய ஊழியம் நடந்தது என்று சொன்னால், உங்களை கொண்டு ஆண்டவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்பினால், உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், நீங்க உங்களை பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்க வேண்டும். நீங்க உங்களை முழுவதுமாய் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். நீங்க பிரஸ்டீஜ் பார்த்துட்டு மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, அவங்க என்ன நினைப்பார்களோ என்று சொல்லிட்டு நீங்க சபையில உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் சில மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களே ஒழிய உங்களை கொண்டு ஆண்டவர் எதையுமே என்ன பண்ண மாட்டாரு, செய்யவே மாட்டார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்குற ஆவியானவரே, நான் என்னை முழுவதுமாய் விட்டு கொடுக்குறேன். சுட்டெரிக்கப்பட வேண்டியவர்களை நீ சுட்டெரிங்க ஆண்டவரே. உங்களுடைய அக்கினி மயமான நாவுகள் ஆல்ரெடி இங்க வந்திருக்கிறது, அது என் மேல வந்து அமரணும். அதுதான் நம்ம விரும்புகிறது. ஆண்டவரே, அது என் மேல அமர்ந்தாதான் எனக்கு விடுதலை. உம்முடைய கரம் என் மேல அமர்ந்தாதான் எனக்கு விடுதலை. உம்முடைய சுட்டெரிக்கிற வல்லமை என்னுடைய சிந்தனையில வந்தாதான் எனக்கு விடுதலை. உம்முடைய நிறைவு எனக்குள்ள வந்தாதான் விடுதலை. நீர் என்னை தொட்டாதான் விடுதலை. எங்க சபைக்கு வந்தா எனக்கு விடுதலை இல்லை. நீர் இங்க உலாவினா எனக்கு விடுதலை இல்லை. நீர் என்னை தொட்டால் தான் எனக்கு விடுதலை. நீர் என்னை அரவணைத்தால் தான் எனக்கு விடுதலை. நீர் என்னை நிறைத்தால் தான் நான் மறுரூபம் ஆக முடியும். ஆண்டவரே, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு
தாகத்தோடு நீங்க அமர்ந்திருந்தா ஆவியானவர் உங்களை நிறைக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்க அந்த தாகத்துக்குள்ள வந்துடணும். இதை கேட்கும் போதே உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க தாகிக்கணும். ஆவியானவர் உங்களை தொட ஆரம்பித்து விடுவார். ஆவியானவருடைய நதி உங்களுக்குள்ள பாய ஆரம்பிக்கும். ஆவியானவருடைய அக்கினி உங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். சத்துருவின் கிரிகள் அழிய ஆரம்பிக்கும். அவர் உங்களை மறுரூபப்படுத்துவார். உங்களுடைய எல்லா முயற்சியும் தோல்வி ஆயிடுச்சா, இப்ப ஆவியானவருடைய உதவி உங்களுக்குள்ள நடக்க போகிறது. அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அவர் உங்களை வல்லமையாய் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆவியானவர் இப்படி செயல்படுகிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க. எசேக்கியேல் 47:1. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. இங்கே ஒரு நதி பாய்கிறது குறித்து வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்கினது அப்போஸ்தலர்களை வாசிச்சோம். இங்கே எசேக்கியேல் 47ல பரிசுத்த ஆவியானவரை ஒரு நதிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நதி பரிசுத்த ஆவியானவர் என்று நீங்கள் கற்பனை பண்ணிக்கொண்டு மீதமுள்ள வசனங்கள் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 குடம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 குடம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 குடம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. இடுப்பு அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 குடம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. அது கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கெல்லாம் நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அங்க அவர் இறங்குகிறார். அவர் ஒரு நதியாகவும் செயல்படுகிறார். இப்ப இந்த நதிக்குள்ளாக நான் முதல்ல சொன்ன ஆவியானவருடைய செயல்பாடு என்னன்னா, அவர் நமக்கு உதவி செய்கிறவர் இல்லையா, ஹெல்ப் பண்ணுகிறார். இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவருடைய கையை பிடித்துக் கொண்டு இந்த நதிக்குள்ளாக கொண்டு போகிறார். இந்த நதி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி என்ற நதி. அந்த பரிசுத்த ஆவி என்ற நதிக்குள்ள ஒரு மனுஷனாகிய இந்த தீர்க்கதரிசி உள்ளே அடி எடுத்து வைக்கிறார். இப்ப உள்ள அளந்து கொண்டு போகும்போது 1000 முழம் அளக்குறாங்க. கணுக்கால் அளவு, இந்த கணு இருக்கு இல்லையா, அந்த அளவு தண்ணீர். இப்போ அந்த தீர்க்கதரிசியினுடைய எந்த பாகம் தண்ணீருக்குள் இருக்கிறது? கால் தண்ணீருக்குள் இருக்கிறது. தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இப்போ முழு மனுஷனுடைய கால் பாகம் தண்ணீருக்குள்ளே போய்விட்டது. அப்படின்னா அவனுடைய நடைகளை எல்லாம் ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுத்து விட்டார். அவனுடைய சுயம், அவனுடைய எங்கெல்லாம் தன் இஷ்டப்படி போனானோ, எங்கெல்லாம் தன் இஷ்டப்படி நடந்தார்களோ, அதையெல்லாம் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக என்ன பண்ணியாச்சு, ஒப்பு கொடுத்தாச்சு. அப்ப ஆவியானவருக்குள்ள எப்படி நம்ம உள்ள போகிறது அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்முடைய நடைகளை எல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இஷ்டப்படி நம்ம நடக்கக்கூடாது, நம்முடைய சித்தப்படி நம்ம நடக்கக்கூடாது, நம்முடைய எண்ணங்களின்படி நம்ம ஓடக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்திலேயே என்னுடைய கால்களை நான் உமக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா என்னது? தண்ணீர் எங்கே போகுதோ அங்கதான் இந்த கால் போகும். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நான் செய்வேன். ஆவியானவருடைய சித்தத்திற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறதின் அடையாளம் கணுக்கால் அளவு. இன்னைக்கு ஆவியானவர் என்ற நதி இங்க இருக்குது. இன்னைக்கு யாரெல்லாம் மறுரூபமாகணும் விரும்புகிறீங்களோ, உங்கள் மனம் புதிதாகணும் நீங்க விரும்புகிறீங்களோ, இன்னைக்கு உங்க கணுக்காலை இந்த தண்ணீருக்குள்ள நீங்க விட வேண்டும். நீங்க தான் அதுக்குள்ள ஸ்டெப் டவுன் ஆகணும். நீங்க தான் சொல்லணும், ஆண்டவரே இனி என்னுடைய சித்தப்படி நான் ஓட மாட்டேன், உம்முடைய விருப்பப்படி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்பது அது கணுக்கால் அளவு. அடுத்தது மறுபடியும் விடல, ஜெபம் பண்ண, இப்படி உபவாசம் பண்ண. அநேகருக்கு தனித்தனி ஸ்டைல் இருக்குது ஜெபத்துல. உன்னுடைய ஜெபத்தால் விடுதலை இல்லை அல்லவா, உன்னுடைய ஊழியத்தால் விடுதலை இல்லை அல்லவா, உன்னுடைய ஆவிக்குரிய எந்த விதமான முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டதல்லவா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த முழங்காலை முடக்கி, ஆண்டவரே என்னுடைய ஜெபம் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய எதுவுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய முழங்கால் வரைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய எல்லா நிலைமைகளையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆராதனை, என்னுடைய வேத வாசிப்பு இதெல்லாம் எனக்கு பெருமை இல்ல ஆண்டவரே. இதனால எனக்கு ஒரு விடுதலையும் வரல, இதனால என்னுடைய மைண்ட் மறுரூபம் ஆகல, நான் பண்ற ஜெபங்களும் ஆராதனைகளும் எல்லாம் வீணாய் போயிருச்சு. ஆவியானவரே, இந்த முழங்காலையும் உமக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஆளுகை செய்யும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கிறது, அது முழங்கால் அளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அடுத்தது விடல. ஆவியானவர் என்ன பண்ணாரு? இந்த முழங்காலும் பத்தாது, இன்னும் நீ ஆழத்துக்குள்ள வா. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ சமர்ப்பிச்சதும் பத்தாது, இன்னும் நீ ஆழத்துக்குள்ள வான்னு சொன்ன அடுத்து எவ்வளவு ஆழத்துக்குள்ள போயிருச்சு? இடுப்பு அளவு ஆழத்துக்குள்ள போயிருச்சு. எபேசியர்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, இடுப்புல சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னு சத்தியம், அந்த இடுப்பை கூட உள்ள கொண்டு போய் நினைக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்படின்னா இந்த சத்தியங்களை பிடித்து கொண்டு பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான டாக்டரின்கள், நாங்க அந்த சபை, நான் இந்த சபை, உங்க சபை சொல்லுகிற உபதேசங்கள், உங்கள் சபை சொல்லுகிறதான சட்டத்திட்டங்கள், அது எல்லாத்தையும் கூட நான் ஒழிச்சு வச்சிடறேன் ஆண்டவரே. அதன் கூட உமக்குள்ளாக நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்ன விரும்புகிறீரோ உம்முடைய சித்தத்திற்கு என்னுடைய உபதேசங்கள், எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான வேத அறிவுகள் அல்லது வேத ஞானங்கள், நீங்க என்ன பைபிள் காலேஜ் வேணாலும் படிச்சிருக்கலாம், அல்லது என்ன தியாலஜி வேணாலும் படிச்சிருக்கலாம், எந்த சபையில வேணாலும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்ல. என்னை முழுவதுமாய் மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய டாக்டரின்ஸ் எல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சித்தாந்தங்களை எல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்னுடைய வியூஸ் எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருக்குள்ள என்னை மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவியானவருக்குள்ளே போக வேண்டும். இப்ப எவ்வளவு உள்ள போயிடுச்சு? இடுப்பளவு உள்ள போயிருச்சு. இப்ப தீர்க்கதரிசியினுடைய எவ்வளவு தண்ணீருக்குள்ள இருக்குது, எவ்வளவு வெளியே இருக்கிறது? பாதி தண்ணீருக்குள்ள இருக்கிறது, பாதி என்ன பண்ணிருக்குது? வெளியே இருக்குது. பத்தல. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை சமர்ப்பிச்சாச்சு, உன்னுடைய உபதேசங்கள், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சாச்சு, உன்னுடைய நடைகளை எல்லாம் சமர்ப்பிச்சாச்சு, அதுவும் பத்தல. இன்னும் ஆழத்துக்குள்ளாக, இன்னும் பத்தாது உள்ள வான்னு சொல்றாரு. அடுத்தது எவ்வளவு போறாங்களாமா? நீச்சலாளம். அப்படின்னா இந்த இடுப்பு அளவு சமர்ப்பிச்சாலே அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வச்சாலே அது உன்னை முழுகடிக்கிற ஆழத்துக்குள்ள கொண்டு போய் இல்லையா? அப்ப கடினமான விஷயமே இதுதான். இந்த உபதேசங்கள், சட்டதிட்டங்கள், நம்ம சுய நீதி, நிறைய ஜெபம் பண்ணிருக்கோம் இல்லையா? நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், நான் இப்படி பண்றேன், இதெல்லாம் ஆவியானவருக்கு தடை. அப்ப அவர் என்ன பண்றாரு? நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை நீ உள்ள கொண்டு வா. ஒரு ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய அடிகள் எல்லாம் நீ சமர்ப்பிக்கணும், உன்னுடைய முழங்கால நீ சமர்ப்பிக்கணும், உன்னுடைய இடுப்பு அளவு எல்லா சத்தியங்களையும் நீ சமர்ப்பிச்சிரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீ நீந்தாம அதுக்குள்ள நிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீ முழங்காலுக்கு கணுக்கால் அளவுனால நீ நடந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முழங்கால் அளவுனால நீங்க நடந்து போயிடலாம், பிரச்சனை இல்லை. இடுப்பு அளவுனால நீங்க நடந்து போயிடலாம். ஆனா இடுப்பு வரைக்கும் நீங்க சமர்ப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நீந்தி தான் கடக்கணும். அவ்வளவு ஆழமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இடுப்புக்கு அப்புறம் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல நீங்க நடக்க முடியாது. அது தண்ணீருடைய கண்ட்ரோல்ல உங்களை எடுத்து கொண்டு போகும். அப்போ தண்ணியுடைய கண்ட்ரோல்ல போனாதான் நீந்தி நடக்க முடியும் இல்லையா? நம்மளால நடக்க முடியல, எதுக்கு நீந்துறோம் இல்லையா? ஆழம் அதிகமா இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய நடைகளை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை எல்லாத்தையும் சுயநீதி பிடிச்சிக்க கூடாது, அதை சமர்ப்பிக்கணும். அடுத்தது உங்களுடைய உபதேசங்கள், சட்டதிட்டங்கள், பாரம்பரியங்கள், நீங்க எந்த சபை அதெல்லாம் கிடையாது, அதை நீ ஆவியானவருக்கு சமர்ப்பிக்கணும். அதெல்லாம் சமர்ப்பிச்சா அடுத்த ஸ்டெப் நீ எடுக்கும் போது நீ நடக்க வேண்டாம், ஆவியானவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் உங்க கால் நடக்காது, நீங்க இடுப்பு வரைக்கும் சமர்ப்பிக்கிற வரைக்கும் உங்க கால் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. ஆனா இடுப்பு சமர்ப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நடக்க வேண்டாம், ஆவியானவர் உங்களை சுமக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க கொண்டு போறாரோ அங்க போவீர்கள், ஆவியானவர் எங்க நடத்துகிறாரோ அங்க நீங்க நடப்பீங்க. அது நீந்தி கடக்க முடியாத ஆழமா இருக்கும். அந்த ஆவியானவரை நீங்க அளவிட முடியாது. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நடந்துச்சு. இவங்க என்ன குடிச்சிருக்கிறாங்களா, இவங்க வெறிச்சிருக்கிறாங்களா என்று தோணுகிற அளவுக்கு அவர்கள் நீச்சல் ஆழத்திற்குள்ளே போய்விட்டார்கள். அதற்கு மேல அவருடைய சுய பலத்துல நிக்க முடியல, சுய பலத்தில் ஆராதிக்க முடியல, அவருடைய ஜெபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவருடைய நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் அவர்கள் முழுவதுமாய் சமர்ப்பிச்சதுனால அவர்கள் ஆவியானவருக்குள்ளே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் செயல்படும் போது நீங்க நிதானிச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க கணுக்கால் அளவு கூட உள்ள வரலன்னு அர்த்தம், நீங்க இன்னும் நிரப்பப்படலைன்னு அர்த்தம். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த கணுக்கால் அளவு
முழங்கால் அளவு, இடுப்பளவு சமர்ப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களோ அவர்களை மறுரூபப்படுத்துவதற்கு ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பலரும் கணுக்கால் அளவோட இருக்கிறீங்க, பலரும் உங்க சுயநீதியை பிடிச்சிட்டு முழங்கால் அளவோடவே இருக்கிறீங்க, பலரும் உபதேசங்களை பிடிச்சிட்டு இடுப்பளவோட இருக்கிறீங்க. இதெல்லாம் பத்தாது, அடுத்தும் இன்னும் நீ 1000 கூட அளந்து நீ உள்ள வரணும், இன்னொரு ஸ்டெப் நீ எடுக்கணும். ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வரணும்னு அவர் விரும்புகிறார். அந்த ஆவியானவருக்குள்ள வரும் பொழுது அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிறார். என்னால முடியாதது, என்னால ஜெயிக்க முடியாதது, நான் தோற்று என்னுடைய சுபாவங்கள் எனக்கு விடுதலை இல்லை, நான் ஜெபிச்சு எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி எந்தெந்த விஷயத்தெல்லாம் தோற்று போனீங்களோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. இன்னைக்கு யாரெல்லாம் சமர்ப்பிக்கிறீர்களோ ஒரு சுட்டெரிக்கிற வல்லமை அவர்களுக்குள்ளே சுட்டெரித்து ஆவியானவர்களை நிரப்ப ஆரம்பிப்பார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ நதியாகிய ஆவியானவர் உங்களை நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். அப்ப உங்க கண்ட்ரோல் இருக்காது, அது ஆவியானவர் கண்ட்ரோல் எடுப்பார். ஆனால் முடிவு செய்ய வேண்டியது நீங்க தான். இன்னைக்கு இன்னும் நான் என்னுடைய சுயபலத்திலேயே ஓடுறதா, நானே ஜெபிச்சு ரெடி பண்ணிக்கிறேன், நானே உபவாசம் பண்றேன், நான் ஜெபிக்கிறதா கரெக்ட், நான் சொல்றதான் கரெக்ட், இதெல்லாம் ஆவியானவருக்கு வெறுப்பு. அதெல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே நான் முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன், நான் மறுரூபமாயே ஆகணும், நான் மகிமை அடையணும், நான் விடுதலை அடைஞ்சே ஆகணும், நான் மறுரூபப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். வெறும் மனம் திரும்புதலோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்னை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய சுயத்தை எல்லாம் நான் விட்டு கொடுத்துறேன், என்னுடைய நீதிகளை எல்லாம் நான் விட்டு கொடுத்துறேன், என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் நான் தூக்கி வீசிடுறேன், நான் ஒரு குழந்தை மாதிரி இந்த சமூகத்துல வர்றாங்க, நான் குழந்தை மாதிரி போய் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தொட ஆரம்பிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுபடியாய் எல்லாரும் வேகமாக ஆவியானவருக்கு யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறீர்களோ, ஆவியானவருக்கு யாரெல்லாம் உங்களை சமர்ப்பிக்கிறீர்களோ, இப்ப வேகமாக வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய சிந்தனை முழுவதுமா நான் ஒப்பு கொடுக்குறேன். யாரும் வேறு சிந்தனையா இருக்கக்கூடாது, யாரும் வேறு சிந்தனையா இருக்கக்கூடாது. ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுங்க. நீங்க விட்டு கொடுத்தால் மாத்திரம் தான் ஆவியானவர் ஆளுகை செய்வார். என்னுடைய சிந்தனை நான் ஒப்பு கொடுக்குறேன். சீசர்கள் மேல அந்த அக்கினி மயமான நாவுகள் வந்து சுட்டெரித்ததல்லவா. ஆண்டவரே எனக்குள்ள விடுதலை இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஆண்டவரே, அதை சுட்டெரிக்க முடியாது, நான் இப்பொழுது விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லி தாகத்தோட கேளுங்க. என்னால முடியல, நான் ஜெபிச்சிட்டேன், போராடிட்டேன், எனக்கு விடுதலை இல்லை, என்னுடைய ஜென்ம சுபாவம் மாறல, எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வரல, இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சிந்தனையை ஒப்பு கொடுக்குறேன். ஆவியானவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. சீசர்களை நிரப்புனீங்க அல்லவா, சீசர்களை வேறு மனுஷனாய் மாற்றினீங்க அல்லவா, என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, உங்க கணுக்கால் அளவு நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. என் நடைகளை எல்லாம் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய சுயத்தை எல்லாம் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் இஷ்டப்படி நடந்து, என் இஷ்டப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், அதெல்லாம் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அடுத்தது உங்களுடைய முழங்கால்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தன்மைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. நான் ஜெபிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், இல்ல இல்ல, உங்க முழங்கால கூட நீங்க ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. உங்க ஜெப வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, உங்க சுயநீதியை ஒப்பு கொடுங்க நீங்க ஆண்டவர்கிட்ட. அது மாத்திரமல்ல, உங்க சத்தியத்தை எல்லாம் ஒப்பு கொடுங்க. இடுப்பு அளவுக்கு வாங்க, நீங்க உபதேசங்களை எல்லாம் தூக்கி எறியுங்க, டாக்டரின்ஸ் எல்லாம் தூக்கி எறியுங்க, ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யறதுக்கு நீங்க விட்டு கொடுங்க. ஆவியானவர் அடுத்த ஸ்டெப் எடுக்கும் போது ஆழத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவருடைய நதிக்குள்ளாய் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆழத்துக்குள்ள போகணும்னு விரும்புறீங்க? இப்ப தாகத்தோட ஜெபிங்க. எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படட்டும், எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படட்டும். அந்த ஆழத்துக்குள்ள போகணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க, உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாய், ஆவியானவர்கள் ஆளுகை செய்யும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தாகத்தோட ஆண்டவரை கேளுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அந்த குருடன் கேட்டான். ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார், தாகம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தாகம் உள்ளவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய சுயங்கள் எல்லாம் அழிகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில அந்த நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சுட்டெரிக்கிற வல்லமை அவர்களை சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது.
பல வருஷங்களாய் விடுதலை இல்லாத, பல நாட்களாய் செபித்து விடுதலை இல்லாத பல மண்டலங்களில் சுட்டெரிக்கிற வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, சுட்டெரிக்கிறது. சுட்டெரிக்க உங்களுடைய ஜெபத்தினால, உங்களுடைய வேண்டுதலினால, உங்களுடைய முயற்சியினால முடியாதது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம், இந்த பிரபஞ்சத்தினுடைய இச்சை ஆண்டவர் சுட்டெரிக்கிறார். உங்களுடைய சிந்தனைக்குள்ள விடுதலை பெற முடியாத பல விஷயங்களை சுட்டெரிக்க முடியாத ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உங்களுடைய மனது, அறிவு, உணர்ச்சி, சித்தம் இவைகள் எல்லாம் ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். உங்க நாவை ஒப்பு கொடுங்க, நாவை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய கையை ஒப்பு கொடுங்க, உங்க காலை ஒப்பு கொடுங்க, உங்க உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. சுட்டெரிக்கிற ஆவியானவர் உங்களை சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறார், சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜென்ம சுபாவம் சுட்டெரிக்கப்படுகிறது, இச்சைகள் சுட்டெரிக்கப்படுகிறது, உலக பிரகாரமான ஞானங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது, உலக அறிவு சுட்டெரிக்கப்படுகிறது. உன்னை மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். சகோதரி மறுரூபப்படுத்துகிறார், சகோதரனை மறுரூபப்படுத்துகிறார். விட்டு கொடு, விட்டு கொடு. ஆண்டவருடைய வேறு மனுஷனை மாற்றப்பட விரும்புகிறார். சீசர்களை பலப்படுத்தினவர் பேதுருவை போல, பவுலை போல, ஸ்தேவானை போல வேறு மனுஷனாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருக்கு இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. ஆவியானவரை தொடுகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. விடுதலை இல்லாத பல விஷயங்கள், கட்டுகள் உடையாத பல விஷயங்கள் இன்னைக்கு ஆவியானவர் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கட்டுகள் உடைகிறது இன்னைக்கு, கட்டுகள் உடைகிறது இன்னைக்கு. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு மாறுகிறது. நீ வேறு மனுஷனாய் மாறுகிறாய், நீ வேறு மனுஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சகோதரி ஒப்புக்கொடு, சகோதரி ஒப்புக்கொடு. ஆவியானவரை கொண்டு கொண்டிருக்கிறார், அவருடைய அருகிலே வந்திருக்கிறார். நீ விட்டுக்கொடு, பூரணமாய், பூரணமாய், பூரணமாய். உன்னுடைய சரீரம் முழுவதும் அசாது, அசாது, கணக்கால் அளவு இறங்கு, இறங்கு, ஆழமாக இறங்கு. அளந்து உன்னை கொண்டு போகிறார், உன்னை கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார், அளந்து கூட்டிக் கொண்டு போகிறார். உன்னை கணக்கால் அளவு, உன்னை காலெல்லாம் சமர்ப்பி, உன்னை நடைகளை எல்லாம் சமர்ப்பி ஆரம்பித்து. ஓ பத்தாது, முழங்கால் அளவு நீ வா, முழங்கால் அளவு நீ வா. உன்னை ஜெபவாளுக்கு எல்லாம் சமர்ப்பி, முழங்கால் அளவு வா. உன்னை சுய நீதி எல்லாம் சமர்ப்பிச்சிடு, சமர்ப்பிச்சிடு, சமர்ப்பிச்சிடு. இயேசுவின் நாமத்தினால இடுப்பு அளவு, இடுப்பு அளவு ஆழத்துக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவருடைய நதிக்குள்ளாக இடுப்பு அளவு ஆழத்துக்குள்ளாக இறங்கு. சகோதரனை இறங்கு, நீ இறங்கியே ஆக வேண்டும். தேவனை பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவனை உபயோகிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய சகல ஞானங்கள் இன்னைக்கு சுட்டரிக்கப்படும் பொழுது, சுட்டரிக்கப்படும் பொழுது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடுத்த ஒரு ஸ்டெப், நீ நீரை கடக்க முடியாத ஆழத்துக்குள்ளாக, நீச்ச அளவு ஆழத்துக்குள்ளாக சரி ஆண்டவர் கொண்டு போகிறார். நீரை கடக்க முடியாத, நீரை கடக்க முடியாத அக்கினி, நீரை கடக்க முடியாத ஆழம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கொண்டு போகிறார், கொண்டு போகிறார், கொண்டு போகிறார். இயேசுவின் நாமத்தினால எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போனது போல, ஓ இப்பொழுது சிலரை கொண்டு போய் கொண்டிருக்கிறார், சிலரை கொண்டு போய் கொண்டிருக்கிறார், கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எனக்கு எனக்கு ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்யும் Bye.